மாமா கறியில் நல்லா வெந்திருக்கா மாமா? அருமையாக வந்திருக்குங்கிறாரு. பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக தெரியுது. குலையவே இல்லை, அரிசி வந்து குலையவே இல்லை, அரிசி உடையவே இல்லை, ப்ராப்பராக இருக்குது. ஆ ஆ ஆ மட்டன் பிரியாணி அதுக்கு தேவையான பொருள் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சாச்சு. இதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஒரு 5 லிட்டர், 3 லிட்டர் நெய் சேர்த்துருக்கோம். அடுத்தது இது லைட்டாக வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் ரெடியாக இருக்குது, மாமா ரெடியாக வச்சுருக்காரு. வெங்காயம் தூவிருக்கோம். வெங்காயம் லைட்டாக வெந்துட்டுருக்கு. அடுத்தது சில்லி பவுடர், மிளகாத்தூள், முழு முந்திரி, உடைக்காத முந்திரி ஃபுல்லாக. மாமா இது எவ்வளோ இருக்கும் அளவு? 1 கிலோ. 1 கிலோ முந்திரி போட்டிருக்கோம். இரு மாமா. ஆ 25 கிலோ மட்டனு, 20 கிலோ அரிசி போட்டாதான் சரி போட்டாதான் பிரியாணி டேஸ்ட் வரும். உப்பு அளவு எப்படி மாமா எடுக்கிறீங்க? 1 கிலோவுக்கு 1 பிடி உப்பு, 1 பிடி கையில். அதாவது மாமா என்ன சொல்கிறாருன்னா 1 கிலோவுக்கு 1 பிடி உப்பு. அதாவது 1 பிடிங்கிறது நம்ம உள்ளங்கையில் முழு கையில் எடுத்து போடுற உப்பு அளவு. எதுக்கு நம்ம ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறோம் பிரியாணிக்குன்னு? இது பாசமதி அரிசியை காட்டியும் சீரக சம்பா அரிசி வந்து சாப்பாடு சாப்பிட்டா நல்லா நைப்பாக இருக்கும். பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டாது, பலன்னு இருக்கும். அதனால வந்து சீரக சம்பா யூஸ் பண்ணுறோம். 6 பேக்கெட்டு தான் தண்ணி போடணும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரக சம்பா அரிசி. இப்போ தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். அளவு பார்த்து நம்ம பிரியாணிக்கு சேர்த்த போகிறோம். நல்லா இருக்கேன். சும்மா ஜடன்னு வாட்டப்பாங்க நல்லா சரியா இருக்கும். எடுத்துரு போதும். இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எலுமிச்சம்பழம் டேஸ்ட்டுக்கு, அரிசி வந்து உடையாமல் இருக்கிறதுக்காண்டி. சரி ஒன்றும் பயப்படாத. பிரியாணி ரெடி ஆயிருச்சு. லைட்டாக இப்போ தம் போட்டால் பிரியாணி ரெடி. ஒரு 15 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி மசாலாவோட ரைஸ் போட்டு விட்டுருக்கோம். லைட்டாக தண்ணி மட்டும் கொஞ்சம் குறையணும். இதுக்கே அழகு சேர்த்துற மாதிரி இந்த நெய் ஆட் பண்ணுறாங்க. கமன்னு வாசம் வருது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து தம் போடுறதுக்கு முந்தின ஸ்டேஜ். இதை இப்போ நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இப்போ தம் போட வச்சுருவாங்க. பயங்கர ஸ்மெல்லு மாமா. ஓகே, அதாவது மாமா என்ன சொல்கிறாருன்னா இந்த இலையை எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா மேலே வந்து கறி துண்டுகளை வைக்க போகிறோம் தம் போடுறதுக்கு. அது வந்து மேலே இருக்க சாப்பாட்டை கருக வச்சிரும். அதனால இந்த இலை வச்சு அதுக்கு மேலே மூடி போட்டு அதுக்கு மேலே நம்ம கறி துண்டுகளை சேர்த்த போகிறோம்.
எங்க இதோட தட்டு தம் போட பிரியாணி ரெடி. மொல்லவா அடுத்தது தம் போட கறி ரெடி. மரத்துண்டுங்களை நல்லா சூடு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தம் போட்டிருக்காங்க. நல்லா ஆவி பறக்க பறக்க மரத்துண்டு தம் போடுறாங்க. மாமா இன்னும் எவ்வளோ நேரம் மாமா வைக்கணும்? இது வந்து ஒரு அரை மணி நேரம். இன்னும் ஒரு இதெல்லாம் காஞ்ச இல்லை, அது வந்து மேலே. வாவ், பிரியாணி ரெடி. டேய் சாப்பிடாம எப்படி எம்மின்னு சொல்கிறேன். மாமா கறியில் நல்லா வெந்திருக்கா மாமா? அருமையாக வந்திருக்குங்கிறாரு. பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக தெரியுது.